எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதை இப்போ சுத்தமாக கழுவிட்டு அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த காம்பையும் தலைப்பகுதியும் அரிஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக பொரியலுக்குன்னு எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. சின்ன சின்ன துண்டுங்களாக அரிஞ்சு எடுத்தாச்சுங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இது சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவக்க வதங்கட்டுங்க. இப்போ நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. தண்ணி தெளிக்காமல் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சுருங்கட்டுங்க. அது வரைக்கும் அப்பப்போ கிளறி விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க. எண்ணெய் இருக்கிறதுனால வெண்டைக்காலையும் இந்த வளவளப்பு இருக்கிறதுனால நல்லா சுண்டி வரட்டுங்க வதங்கி. பாருங்கள், இந்த வளவளப்பு எல்லாம் குறைஞ்சி எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா வெண்டைக்காய் சுருங்கி வதங்கிடுச்சுங்க. வெண்டைக்காயில் இருந்த ஈரமும் வத்திடுச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் தாங்க போட்டுக்கிறேன். அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். அதிகமாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒரு 2-3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. நான் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன். இது மசாலா தூளுங்க. பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சது, வீட்டில் அரைச்சது. இந்த தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி வேகட்டுங்க. நான் தண்ணியே தெளிக்கலைங்க. அந்த வெண்டைக்காயில் இருந்த தண்ணி, அந்த வளவளப்பு தன்மை அதில் வேறு வேகும். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூனு தயிர் விட்டுருக்குறேங்க. அவ்வளோதாங்க. இதிலே நல்லா வதங்கி வெந்துருங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அந்த மசாலா போட்டதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேகணுங்க. போதுங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. இப்போ இதை ஓரமாக தள்ளிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். முட்டை பாருங்கள், 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேங்க. இது இப்போ நல்லா கலக்கிக்கலாங்க.
மட்டும் கொஞ்சமாக உப்புத்தூள் தூவிக்கிறாங்க. மிளகுத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் வேணும்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க. இது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்குங்க. அதனால தான் மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். காரம் எவ்வளோ தேவையோ 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் இப்போ போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வேகமாகவே கிளறிக்கலாங்க. நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை நிறுத்திடலாங்க. போதுங்க வெந்தது. ஒரு 2 நிமிஷம் வெந்து கிளறுனா போதுங்க. இல்லைன்னா ரொம்ப அப்புறம் முட்டை வரன்னு ஆகிடுங்க. கெட்டியாக கல் மாதிரி ஆகிடுங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க, பஞ்சு மாதிரி. அடுப்பை நிறுத்திடலாங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் முட்டை பொரியல் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.